வணக்கம் நண்பர்களே, இது மோட்டர் பைக் தமிழ். உங்கள் மெக்கானிக் ராம்குமார் பேசுகிறேன். நிறையா பேர் வந்து TS50யோட கிளச் எப்படி வேலை பார்க்குறதுன்னு சொல்லிட்டு போட சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அது அப்போ தான் நம்ம எப்படி வேலை செய்கிறோன்றது தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த கிளச்சு கழட்டுறதுக்கு நம்ம கிளச்சு கப்பு கழட்டிக்கலாம். இந்த கிளச்சுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 9 சைஸ் போல்டு 2 இருக்கும். அதுதான் கிளச்சு லிவரோட போல்டு, பட்டி போல்டுன்னு சொல்லுவாங்க. 2 போல்டு இருக்கும். நம்ம 2யும் இப்போ கழட்டிக்கலாம். அதுதான் கழட்டியாச்சு. இப்போ சும்மா அதை வெளியே இழுத்திங்கனாவே அந்த லிவர் வந்து வந்துடும், அவ்வளோதான். அதுக்கடுத்து அந்த கிளச்சி எண்டு பிளேட்டில் இருக்கிற 3 நெட்டு 8 சைஸ் நெட்டு வரும். 3 நெட்டையும் நம்ம லூஸ் பண்ணிக்கலாம். இந்த 3 நெட்டு நம்ம கழட்டினாவே நமக்கு கிளச்சு வந்து எல்லாமே வந்துடும், அவ்வளோதான். இதில் இருக்கிறதே மொத்தம் இவ்வளோ தான். இப்போ நெட்டுன்னு பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். 3 நெட்டு இருக்கும் எண்டு பிளேட்டில். எண்டு பிளேட் கழட்டியாச்சு. ஒரு வாசர் இருக்குது, ஒரு எண்டு பிளேட் இருக்குது. எல்லாம் பிளேட்டில் நல்லா இருக்குது. இந்த பாருங்க, கிளச்சு பிளேட்டும் புதுசாக தான் போட்டிருக்குறாங்க. எல்லாம் அதுவும் இப்போ தான் மாட்டியிருப்பாங்க போல இருக்குது எல்லாம். ஆனால் கஸ்டமர் சொன்ன கம்ப்ளைண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வண்டி பிக்கப்பில் வண்டி ரேஸ் ஆகுது, ஆனால் வண்டி மூவ் ஆகலை. சவுத்தாக மட்டும்தான் அதிகம் உருன்னு சவுண்டு வருது, ஆனால் வண்டி மூவ் ஆகலைன்னு சொல்லியிருந்தார். அதுக்காக தான் நம்ம இந்த வண்டி கழட்டியிருக்கிறோம். பாருங்கள், எல்லாமே பிளேட்லாம் இப்போ தான் க்ளீன் பண்ணி போட்டிருக்காங்க, பார்க்கக்குள்ளே தெரியுது. இது சிம்மு எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாமே நல்லா இருக்குது. பெல்லும் நல்லா இருக்குது. கிராங்க் எதனா பெண்ட் இருக்கான்னு பார்த்தா கிராங்க் அது பெண்டில் நல்லா தான் இருக்குது. ஓகே, ஃப்ரீயாக சுற்றுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டைட்டாக இருந்தால் கூட நமக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் எதனா வரும். டைட்டாக இருந்துச்சுன்னா வண்டி ஆஃப் ஆகும். இது ஃப்ரீயாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்கள், இந்த லோடிங் ஸ்ப்ரிங்கு தான் கம்ப்ளைண்ட்டு. லோடிங் ஸ்ப்ரிங் பார்த்திங்கன்னா சும்மா சுற்றுது, அந்த மாதிரி சும்மா சுற்றக்கூடாது. கழட்டி காட்டுறேன் பாருங்கள். டைட்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி சுற்றி பார்த்தோம்னா டைட்டாக இருக்கக்கூடாது. டைட்டாக இருந்துச்சுன்னா அது லோடிங் ஸ்ப்ரிங் வந்து வீக் ஆகிடுச்சு, அப்படி அதாவது டெம்பர் ஆகிடுச்சின்னு அர்த்தம். நமக்கு ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா தான் நமக்கு வண்டி சுற்றுற வேகத்துக்கு ஏற்ற மாதிரி அது வந்து விரிவடைஞ்சு நமக்கு பிளேட்டு ஈஸியாக தள்ளும். இல்லைனாக்கா நமக்கு டைட்டாக தான் இருக்கும். இது கஸ்டமர்கிட்ட காசு இல்லாதனால நம்ம அதையே நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். இப்போது இந்த மாதிரி மைனஸ் திருப்பி வச்சு இந்த டிஸ்க் இருக்கு இல்லையா, டிஸ்கில் ஒரு 3 இடத்துல இல்லை 4 இடத்துல ஒரு நொக்கு போட்டுட்டோம்னா அந்த லோடிங் ஸ்ப்ரிங்குக்கு வந்து க்ரிப்பு கிடைக்கும், சுற்றாது. இப்போ முன்னே சுற்றுச்சு இல்லைங்க, அந்த மாதிரி சுற்றாது. இப்படி தட்டிக்கங்க. பாருங்கள், அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி ஒரு அட்டை ஒன்று நம்ம வச்சுக்கலாம். சாதாரண அட்டை தான் இது. நம்ம வேஸ்ட் அட்டை இருக்கு இல்லையா, நம்ம ஸ்பேர் பார்ட்ஸில் வர வேஸ்ட் அட்டை தான். இந்த மாதிரி ஒன்று 2ஆக மடக்கி உள்ளே வச்சு லோடிங் ஸ்ப்ரிங் வச்சு அழுத்தி போட்டுட்டோம்னா ஸ்லிப் ஆகாது. உங்களுக்கு நான் போட்டுட்டு அமுத்தி காட்டுறேன் பாருங்கள். காசு இருந்தால் புஷ் போட்டுக்கலாம், ஆனால் கஸ்டமர்கிட்ட காசு இல்லாதனால போடல. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லிப் ஆகல. இப்போ இதுக்கு மேலே வந்து அந்த லோடிங் ஸ்ப்ரிங் வந்து ஸ்லிப் ஆகாது. உங்களுக்கு அந்த பிக்கப் நல்லா கிடைக்கும். சிம்மு எப்போவுமே மாற்றிடுங்க. சிம்மு மாற்றினீங்கன்னா கொஞ்சம் டெம்பர் நல்லாயிருக்கும். ஒவ்வொன்றா போடலாம். ஃபஸ்ட் பிளேட்டு போட்டுக்கலாம். ஸ்டீல் பிளேட் போட்டுக்கிறேன். அடுத்தது ஒரு கார்க் பிளேட் போடணும். சிம்மு வந்து போடக்குள்ளே பெண்டு பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு டெம்பர் கிடைக்கும், வண்டி வந்து ஒதுராது. கிளச்சு பிளேட்டை வந்து அழுத்தி பிடிக்கும். அதுக்கு தான் நான் பெண்டு பண்ணி போடுவேன் எப்பயுமே. இந்த மாதிரி பெண்ட் பண்ணி போடுங்க, நல்லா டெம்பராக அமுத்தி பிடிக்கும் பிளேட்டை. அதே மாதிரி சேக் வருதான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். சேக் வந்துச்சுன்னா நம்ம இன்னொரு சிம்மு கூட எக்ஸ்ட்ரா வைக்கலாம். பாருங்கள், இப்படி 2 பக்கமும் ஆட்டி பார்த்திங்கன்னா தெரியும் சேக் வரும். இதில் சேக் நல்லா வருது. நம்ம பழைய சிம்மு வந்து பட்டை சிம்மு ஒன்று எக்ஸ்ட்ரா ஒன்று வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா ஒன்று வச்சோம்னா அந்த சேக் வந்து குறையும், வண்டி ஒதுராமல் இருக்கும். அடுத்தது ப்ரெஷர் பிளேட் மாற்றிக்கலாம். சென்டர் பிளேட் இது.
அதில் ஒரு ஸ்ப்ரிங் வரும், மறக்காமல் போடுங்க. அதுதான் வந்து உங்களுக்கு கிளச் பிளேட்டை ரிலீஸ் பண்ணி கொடுக்குற ஸ்ப்ரிங்கு. ஓகேவா, அது ஒன்று போட்டுக்கலாம். அடுத்தது ஒரு கார்க் பிளேட் மறுபடியும் பெண்ட் பண்ணி போடுங்க. பெண்ட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் வராமல் இருக்கும், கிளச் பிளேட்டு உதிராமல் இருக்கும். அதுக்காக தான் இதுலேயும் ஷேக் வருது. நோ சிம்முன்னு வச்சுக்கலாம். அடுத்தது எல் சிம்மு நம்ம எல்லாத்துக்கும் நம்ம கொடுக்கணும். எல் சிம் வந்து கொடுத்துட்டு நம்ம அதை எப்படி செக் பண்ணணும்னு காட்டுறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு எல்லா சிம்மும் போட்டுக்கலாம். எல் சிம்மு மொத்தம் 6 சிம்மு வரணும். 6 சிம்மும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி 6 சிம்மு போட்ட மாதிரி இந்த மாதிரி கேப்பு விட்டு நம்ம கை விட்டு ஷேக் பண்ணி பார்த்தோம்னா ஸ்டீல் பிளேட்டு வந்து ஷேக் ஆகக்கூடாது. ஷேக் ஆச்சுன்னா நம்ம எக்ஸ்ட்ரா சிம் கொடுக்கணும். இல்லைன்னா கட்டன்னு சவுண்டு வர ஆரம்பிச்சிடும். அங்கே தெரியுது பாருங்கள், ஷேக் தெரியுதுங்களா உங்களுக்கு? அந்த ஆட்டோக்குள்ளே நல்லா ஷேக் தெரியுது. அந்த மாதிரி ஷேக்குள்ளே நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு சிம்மு ஒரு சைடு மட்டும், ஏதாவது ஒரு சைடு வச்சிங்கன்னா மீதி எல்லா பக்கமும் அதே சைடு வைக்கணும். வச்சிங்கன்னா அந்த ஷேக்னஸ் வந்து வராது. அப்போ வந்து உங்களுக்கு வண்டி ஸ்மூத்தாக ஓடும், சவுண்டு வராமல் இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த ஷேக் வரல. அதுக்கு தான் அந்த 3 சிம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கு. இப்போ 3 சிம் எக்ஸ்ட்ரா கொடுத்தனால இந்த பிளேட் உட்காரது கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் உட்கார வைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உட்காந்துட்டா ஃப்ரீயாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உட்கார வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார வைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் நல்லாயிருக்கும், வண்டி ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி தான் உட்கார வச்சாகணும், வேறு வழி இல்லை. எண்டு வாசரும் பிளேட்டும் மாற்றிக்கலாம். மூணு நெட்டு வரும். நம்ம கழட்டின 3 நெட்டையும் மறுபடியும் அதிலே போட்டுருவோம். மூணு நெட்டும் போட்டு அந்த வாசர் பாருங்கள் கீழே இறங்கியிருக்கு. அது நம்ம எல்லாம் கரெக்ட் பண்ணிக்கலாம். கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே டைட் பண்ணிங்கன்னா ஸ்லிப்பு, அதாவது ஒரு பக்கம் ஓரையாக இருக்கும். கிளச்சு வந்து ஆஃப் ஆகும். நீங்கள் ஆக்சிலேட்டர் விட்டுட்டு பிரேக் அடிச்சாவே வண்டி ஆஃப் ஆகும். அதனால் சென்டர் பண்ணிக்கோங்க வாசரெல்லாம். 3 நெட்டையும் நம்ம மீடியமாக டைட் பண்ணிக்கலாம். ரொம்ப டைட்லாம் வைக்க தேவை, ஏன்னா அது மர போயிடும். அதாவது மீடியமாக டைட் பண்ணால் போதும், கல்லுலாம் வராது. இது இந்த மாதிரி ப்ளே இருக்கணும், ஃப்ரீயாகவும் இருக்கணும். பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். அடுத்தது நம்ம அந்த கிளச்சி லிவரை மாட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இன்னரில் மாட்டிக்கிட்டு, ஒரு சில வந்து கீழே லிவரை மாட்டிட்டு அப்புறமா வந்து கட்டிங் பிளேடு போட்டு டைட் பண்ணி இழுப்பாங்க. ஆனால் வந்து இந்த மாதிரி மேலே இன்னரில் மாட்டிக்கிட்டு நம்ம சொருக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். நம்ம இழுத்த மாட்ட வேண்டிய கஷ்டம் இல்லை. அதனால் ஃபஸ்ட்டு மாட்டிக்கிட்டு ஒரு திருப்புளியோ இல்லை ஒரு ஸ்பேனரோ வச்சு அமைத்து பிடிச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், அவ்வளோதான். நம்ம இன்னர் அப்புறமா கஷ்டப்பட்டு இழுக்க வேண்டியதில்லை. இழுத்தோம்னா பட்டன் கட் ஆகிடும், அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வரும். அதனால் இந்த மாதிரி மாட்டிக்காங்க, ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. கீழே 2 போல்ட்டு, பட்டி போல்ட் 2 போட்டுக்கலாம். மீடியமாக டைட் வச்சாங்க, அதிகமாக டைட் வைக்க தேவையில்ல. இது கூட மர போயிடும், அதனால் மீடியமாகவே டைட் வச்சுக்கலாம். ஃப்ரீயாக இருக்குது, கிளச்சு நல்லா பிடிக்குது. அவ்வளோதான், நம்ம கிளச்சு கப் மாட்டிடலாம். அவ்வளோதான் எங்கள் வேலை. ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த ரேஸ் பண்ணுற பாருங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகே நண்பர்களே, இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் அழுத்திக்கோங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.